சரிப்பட்டு வரவா இருந்துச்சு. இந்த வாட்டி நீங்களும் செட்டில் ஆகாம கேர்ள்ஸ் மேல ஸ்டஃப் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. இன்ஜின் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. ஒளிங்கறவனு பேர் எடுக்க போது வேற ஒண்ணும் இல்ல. இவனே கரெக்ட் பண்ணிரலாம் போலயே. அப்படியே அச்சசல் பொண்ணு மாதிரியா இருக்கால, நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா தோத்துருச்சு. என்ன சொன்ன நீ? பொண்ணு மாதிரியா இருக்கா? துப்பட்டா போடாம எப்படி டூருக்கு போறது நம்ம? அவங்க மென்டாலிட்டி இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆகல. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கடி டூருக்கு. என்ன சொல்ற நீ? எல்லாம் எங்க ராஜ்யம் தான் இங்க. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். தள்ளி உட்காரு. எதுக்கு நான் தள்ளணும்? போன வருஷமும் நீங்க தான் உட்காந்துருந்தா, எனக்கு இந்த வருஷம் இடம் கொடுக்க மாட்டியா? சீட்டு யாருக்குனாலும் உன் பேர் எழுதி வச்சிருக்குதா? போய் உட்காரு, அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஐயோ என்ன ஓன்ற இந்த கேமே நான் மறந்துட்டேன். அராது போன வருஷத்துல இருந்து மேம் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. போய் தொலைய மாட்டீங்களா? என்ன போய் ரிசல்ட் தெரியுமா? அவன் ஃபெயில், இவன் ஃபெயில், நானும் ஃபெயில். அப்புறம் கடவுளே, இப்பதான் ஆபீஸ் ரூம்ல போயிட்டு ரிசல்ட் பார்த்தேன். இப்படி ஒட்டுமொத்த கிளாஸும் ஃபெயில் ஆகி கிடக்கு. என்னடா செய்யறது? நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அதை விடுங்க. இவங்க பொம்பளை வருஷம் போறான் மாறு இடத்துல. ஏன்னா 11th பிள்ளைங்க இப்பதான் சேர்ந்தோம். பிள்ளைங்களுக்கு வெல்கம் பார்ட்டி மாதிரியா? ரிசல்ட் பாத்தீங்களா? எல்லாரும் ஃபெயில். ஃபெயிலா எல்லாருமே? வா நீ கேர்ள்ஸ்க்கு மட்டும் செக் பண்ணிருப்ப, பாய்ஸ்க்கு சேர்த்து செக் பண்ணி பாப்போம். அவனுங்களும் ஃபெயில் தான். கேட்டுக்க, எல்லாருமே ஃபெயிலா. அதுங்களே ஃபெயில் ஆச்சு. அப்ப நம்ம எப்படி ஜெயிப்போம்? இங்க பாரு, நான் பேசிட்டு இருக்கேன், கவனிக்கவே மாட்டான்டா. இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல வர நம்ம சார் லீவ் போட்டுறாரு. அவரும் இல்ல. இப்ப வராம இருக்கதான் நல்லது. வந்தா கழுவி ஊத்துவாரு. மெண்டல் பாய வரணும்னு எதிர்பார்க்கிறேன். கிளாஸ் பாய்ஸ் எல்லாம் கவனிங்க. இந்த வாட்டி அந்த ஸ்டாஃப் மேன் நமக்கு சரிப்பட்டு வரல. எங்களுக்கு போன வாட்டில இருந்தே யாரும் சரிப்பட்டு வரவா இருந்துச்சு. இந்த வாட்டி நீங்களும் செட்டில் ஆகாம கேர்ள்ஸ் மேல ஸ்டஃப் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு. இன்ஜின் தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. ஒளிங்கறவனு பேர் எடுக்க போது வேற ஒண்ணும் இல்ல. என்னடி அவ பத்ரகுரா? ஏய் இங்க பாரு. என்னாச்சு? இங்க பாரு. மயக்கம் வருதா? சொல்லு. ரிசல்ட் என்னாச்சு? போச்சு. ரிசல்ட் பத்தி கேட்டா சக்கர மயக்கம் போட்டுருச்சு. அப்ப நம்ம எல்லாம் நான் வர மாட்டேன் பா. சார் ஒரு மேக்கப் போறதா சொல்லி இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஓகே ஆயிடுச்சு. படிக்கிற மாதிரி நடிங்க. புதுசா வந்திருக்க ஸ்டாஃப்ல நம்ம தலைமையில ஏறி உட்கார போறாங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்க்கு வரணும்னு நினைச்சோம். இந்த வாட்டி எல்லாம் மெனக்கிட்டு நம்ம கிளாஸ் கேட்டு வாங்கிருக்கீங்க. கரெக்டா சொன்ன இன்ஜின். நிஜமாவே அப்படிதான் பண்ணிருக்கீங்க. நானே பார்த்தேன் ஆபீஸ் ரூம்ல. எனக்கு அந்த கிளாஸ் கொடுங்க அப்படின்னு மொத்த கால நின்னு வாங்குச்சு ஒரு ஸ்டாஃப். நம்மள தான பண்ணி ஆகணும்ன்ற மோட்டிவ்ல தான். ஏன் நம்மளே டார்கெட் பண்றாங்க? கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும்ல, அதனால தான் அவங்களுக்கு போறாம. அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் அப்படி பாத்துக்க முடியல அப்படின்னு. ஆமா ஆமா. ஆனா இனிமே நாங்க போகுதா கிளாஸுக்கு எந்த ஸ்டாஃபும் வரல. இப்படியே போனா நல்லா இருக்கும். நான் புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன். நான் ஒரு புத்தக புழு. ஏய் அவன் இப்ப படிக்கிறான்டி. திங்கள், செவ்வாய், புதன், சனிக்கிழமை 5 நாள் இருக்கே. ரிசல்ட்ட பத்தி மத்த ஸ்டாஃப்லாம் கேட்பாங்களே. நீங்க ஃபெயில் சொல்ல போறீங்களா? மத்த ஸ்டாஃப் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ரிசல்ட்ட பத்தி கேட்பாங்க. கிளாஸ்ல என்ன பேச்சு ஓடிட்டு இருக்கீங்க? நானும் வரேன். நம்ம உண்மையதான் சொல்லி ஆகணும். போய் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. டேஹிங் என்னடா பண்ற? ஐயோ என்ன படிச்சிட்டு இருக்கா? மத்த ஸ்டாஃப் கூட நல்ல பேர் வாங்க பாக்குறாங்க. அசிங்கமா இருக்க போகுதுடா. எல்லா புது ஸ்டாஃபும் வந்து நம்மளோட மார்க் கேட்பாங்க. எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகும். கேட்டா அசிங்கப்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனா இருக்க போகுது. போ இந்த கிளாஸ்க்கு ரப்பி யாரு? சிவன் எந்திச்சு போடி. நான் எந்திரிக்க மாட்டேன் வேலை வாங்குறதுக்கு. அவன் எந்திரிக்கலாம், அடுத்த என்னையில கூப்பிடுவாங்க. எப்படி இருக்கேன் கேட்டப்பே? ஏய் அழகா இருக்கடா. இவனே கரெக்ட் பண்ணிருக்கலாம் போலயே. அப்படியே அச்சசல் பொண்ணு மாதிரியா இருக்கால, நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா தோத்துருச்சு. என்ன சொன்ன நீ? பொண்ணு மாதிரியா இருக்கா? ஐயே ஏய் என்னடி ஜேகே அவன ஆளாவே வச்சுக்கலாம் சொல்றான். என்ன நடக்குதுங்க? சும்மா தான் மேம். உங்க சார் இன்னைக்கு லீவ் தானே. ஃபர்ஸ்ட் எடுக்க நான் வரேன். இல்ல மேம் அவர் வரேன்னு சொல்லிட்டாரு மேம். ஃபோன் அடிச்சு பேசிட்டேன் மேம் நானே. சொல்லவே இல்ல. ஏய் சும்மா சொன்னேன்டா. இல்லாட்டி இந்த கிளாஸ்க்குள்ள வந்து அதிகாரம் பண்ணும். உனக்கு நிறைய மூளை இருக்கே. நல்ல வேளை ஜீவன் இப்படி சொன்னா. ஆனா கண்டிப்பா எதனா ஒரு ஸ்டாஃப் வந்து எக்ஸாம் ரிசல்ட் பத்தி கேட்பாங்க. நான் இப்படி வரமா உட்கார ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனா என்ன வந்து கூப்பிடுவாங்க. ஐயோ யார் ரிசல்ட் பத்தி கேட்க போறாங்க போல. எக்ஸாம் எழுதி இருக்கா? அவளை மட்டும் கூட்டி போறாங்க. போயிட்டு வா. நீ வேற என்ன கிளாஸ் சுத்திட்டே இருக்க? நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் விட நீ ரொம்ப அழகா இருக்கடா. உன்னை பார்த்தாலே செமையா இருக்கு. ஆண்டவா என்ன வார்த்தை பயன்படுத்துறோம். நம்ம கிளாஸ் பாய்ஸ்லாம் இப்படிதானா? எல்லாம் மற மாட்டீங்க. ஆமாடி. இவங்க எப்படி கிளாஸ்க்குள்ள வந்தாங்க? பாவீங்களா? அமைதியா தான் கிளாஸ்க்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. என்ன சப்ஜெக்ட் ஸ்டாஃப் மேம்? மரியாதையா அவன் வெளியே அனுப்பிரு. இவளுக்குனா பேசி சவுண்ட் போட்டு அந்த மேம் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு படிக்கிறதுக்கு மண்டல ஏற மாட்டேங்குது. மேம் ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ் நடத்தணுமா மேம்? அடி பாவீங்களா, வெளியே போன ஸ்டாஃபை திரும்ப உள்ள வர வச்சிட்டீங்களேடி. அந்த ஸ்டாஃப் அப்படியே போயிருப்பாங்க போல. மேம் இவன் பையன் மேம் வேஷம் போட்டிருக்கான் மாறுவேட போட்டிக்கு. அதனால தான் இங்கே உட்காந்துருக்கான். நம்ம சார் தான் வரல.
அப்புறம் எதுக்கு இவங்க வராங்க கிளாஸுக்கு? இவங்கள போஸ்ல எனக்கு உங்களுக்கு ஆகாது. இப்படிதான் நாங்க ஊரு ஃபுல்லா பிரச்சனை பிடிச்சிருக்கோம். இந்த ஸ்டாஃப்க்கு எங்களுக்கு பிரச்சனை. எதுக்கு இந்த ஸ்டாஃப் உள்ள வந்தாங்கன்னு இருக்கு. இப்போ நாங்களும் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பார்த்தாடா மயங்கிட்ட பையா? ஆமா. அடுத்து என்ன பண்ணணும் மேம்? இதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல அப்படி போடணும். அத்தையா இது பாய்ஸ்ல விட்டு நம்ம மட்டும் சாவடிக்குது. அப்பவே சொன்னல. என்னது சொன்ன மாதிரி இப்போ வந்த ஸ்டாஃப் கேர்ள்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுது. பாவம் தான். உண்மையிலே கேர்ள்ஸ் இந்த வாட்டி மாட்டிட்டாங்க தான் போல. பிரச்சனையா இருக்கு. ஐயோ என்ன இப்படி பண்றாங்க? பாவம் தான் உண்மையிலே நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ். இத்தனை நாள் நான் அவங்கள திட்டிருக்கேன். அடிய கிழவி கையில் உள்ள ரேகையெல்லாம் மூஞ்சில் வச்சுக்கிட்டு என்னைய படாப்படுத்துறா. டேய் யூங்கி, என்னடா இப்போ வேணும் உனக்கு? நீ பொண்ணு வேஷம் தானே போட்டிருக்க. அப்ப நீ பொண்ணு தானே போட்டிருக்கேன். நீ கேர்ள்ஸ் பெஞ்சுக்கு போய் நம்ம கேர்ள்ஸுக்குலாம் ஹெல்ப் பண்ணு. இந்த கிளாஸ்ல சிசிடிவி கேமரா எதுவும் இருக்கா? எங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு நான் தெரியறேனா இல்லையா? நீ அச்சசரா பார்க்க பொண்ணு மாதிரியா இருக்க. கேர்ள்ஸ் பெஞ்சில் போய் உட்காந்தா தெரியவே தெரியாது. நீ இப்போ உங்களுக்கு இந்த உதவி செய்யறான்ல, இந்த ஒரே ஒரு சிறு உதவி. கேக்குது. அந்த ஸ்டாஃபை சேவனை சமாளிச்சிரும் போலே. நமக்கு தான் அந்த மாதிரி லேடி ஸ்டாஃபை சமாளிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன உங்க கிளாஸ் மதிக்க மாட்டீங்களா? சொல்றவளே செய்ய மாட்டீங்க. அத்தனை செஞ்சு உன் மூஞ்சில தான் ஊத்த போறேன். சேவனை ஏதாச்சும் பண்ணு. மேம் இது உங்களோட கிளாஸே கிடையாது. நீங்க எதுக்கு போறீங்க? ஏய் ஒரு ஸ்டாஃப் கிட்ட போறீங்க சொல்லி தெரியா? இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்தா நமக்கு மரியாதை இல்ல. மேம் சேவன் கரெக்ட்டா தான கேக்குறா? நீ என்ன உனக்கு மோஸ் பேசா? நீ போத்திட்டு உட்கார்றா. என்னடா இது? அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன். நான் நம்ம சாருக்கு ஃபோன் அடிச்சு சொல்ல போறேன். அவர் வீட்ல ஹாயா படுத்து கிடப்பாரு. நம்ம புள்ளைங்கள ஸ்கூல்ல பாடா படுத்துன்னு வச்சு கூட நாளைக்கு வரதா இல்லையா? ஃபோன் போடுற அவருக்கு. என்ன ஆனாலும் சரி. எங்க காட்டு சொல்ற வேலைய எதுவும் ரிப்ளை செய்ய மாட்டீங்க. எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? இதுங்க எல்லாரும் நான் ஆப்சென்ட் போடுறேன். ஐயோ அட்டெண்டன்ஸ்ல கை வைக்கிறாளே. அங்க சேவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஃபோன் போடுறேன் நான் பேசுறேன். சரி என்ன சார் எனக்கு வரல. நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சார் ஆப்சென்ட்லாம் போடுறாங்க சார். கேக்குதா இல்லையா சார்? அவர் ஃபோனை கட் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு. இப்படி இருந்தா என்ன செய்யறது? எதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ற? ஏய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. கைய வலிக்குதே. இதெல்லாம் பண்ணாதீங்க. இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ வரா பாத்தி அந்த யூஜே பெல் அடிக்க போறப்ப நீயாச்சும் கேர்ள்ஸ் உதவி பண்ணலாம்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரிஞ்சாலும் நீ உதவி பண்ண மாட்டே. கெட்ட எண்ணம் அவ்வளவு இருக்கு உனக்கு. இந்த கிளாஸ் தான் மோஸ்ட் கிளாஸ் சொன்னதே ஒழுங்கா செய்யல. நான் போய் வரேன். இவ்வளவுத்தையும் நம்மள செய்ய வச்சுட்டு அப்பயும் வஸ்ட்னு சொல்லிட்டு போகுது. ஏச்ச மதிக்கலாம் தானே வஸ்ட்னு சொல்லணும். அடுத்த வாரம் டூர் கூட்டி போறாங்கன்னு சொன்னாங்க. அந்த கேர்ள்ஸ் சொல்லவே மறந்துட்டோம்ல. ஆமா டூர்லாம் மஜாவா இருக்க போகுது. நமக்கு மட்டும் வெயிட்டிங் கிளாஸ் நடக்குது பாத்தியா? எப்படி அவனுங்க தப்பிச்சானுங்க? பாய்ஸ் மட்டும் எப்படி தப்பிச்சிடுறானுங்க எப்படின்னே தெரியல. அவனுங்க ஏதோ ட்ரிக் பண்றானுங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மளும் ட்ரை பண்ணணும். யாரெல்லாம் டூர் போறீங்க? நான் நேம் லிஸ்ட் எடுக்கிறேன். எங்க மேல காசு தர மாட்டாங்க. பாய்ஸ்ல நேம் லிஸ்ட் எடுக்கறாங்கப்பா. டூர் கூட்டி போறாங்க போல. கேர்ள்ஸ்ல யாரெல்லாம் போறீங்க? டூரா? நம்ம ஸ்கூல்லயா? அதான் இதெல்லாம் சரித்திரத்திலே கிடையாது. புதுசா வருது போல. வீட்ல எப்படியாச்சும் பெர்மிஷன் கேளு. காசு நீ தெரியா? ஓ மை காட். எங்க ஆத்தா காசு கொடுத்தா நான் ஏன் வராம இருக்க போறேன்? நீ தெரியா காசு? உங்க கிளாஸ்ல இருந்து யாரா டூருக்கு போறீங்களா? எங்க கிளாஸ்ல இருந்து பிள்ளைங்க வருவாங்க. நானும் கட்டாயம் டூருக்கு வந்தே தீருவேன். விளங்கிடும். அப்ப நம்ம எப்படி போறது? ஏன் தனியா கேர்ள்ஸ் மட்டும் கூட்டிட்டு போய் டிராயிங் கிளாஸ் நடத்துறாங்க? அந்த அளவுக்கு கிளாஸ் நீங்க முக்கியமா என்ன? ஃபர்ஸ்ட் டேவே பாடாப்படுத்துறாங்க பாவம். இந்த ஸ்டாஃப்க்கு நமக்கு ஆல்ரெடி ஆவாது. இப்படி தான் இத வரைவாங்களா? இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா வரைய? நீ எல்லாம் ஒரு ரெப்பா? ஏன் இப்ப என்ன ஆயிடுச்சு? ரெடி ஓவரா பண்ணுது. நம்ம டூருக்கு போறோம்னா மத்த கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து வருவாங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும். இந்த மேம் வந்து நம்ம அப்படியே டூர் போறதே. டூர் ஃபுல்லா ஒரே பிரச்சனையா இருக்கும் போல. பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி அந்த மேம் டூர் போறாங்கன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு. டூர்ல நாங்க எங்க ஸ்டாஃப் கூடயே இருந்துக்கிறோம். இவன் பொண்ணு கரெக்ட் பண்றதுல குறியா இருக்கான். நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ்க்கு என்னடா குறை? அதெல்லாம் சண்டைக்காரங்கடா. அது உண்மைதான். இந்த மேம் வேற இதுக்கு இப்ப கிளாஸ் போறாங்க. நம்ம ஜாலியா ஆர்ட் அடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இந்த மேம் வந்தா சும்மாவும் இருக்காது. நொய்யும் குண்டா. அப்ப போச்சு. நான் ஆசையா டூர் கிளம்பலாம்னு நினைச்சேனே. இந்த மேம் வந்தாலே பிரச்சனை தான். கேர்ள்ஸ் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. அப்ப டூர்ல சம்பவம் இருக்கு. மஜாவா போடா. கேர்ள்ஸ் யாரும் எங்கேயும் போக கூடாது. என் கூடவே வரணும். எங்கேயும் போக கூடாதுன்னா எதுக்கு டூர்? எப்படி வரும்? ஃப்ரீடமா இருக்கிறது ஜெயில் மாதிரி கூட்டி போறாங்க. பாய்ஸ்க்கு யாரா இன்சார்ஜ் டூருக்கு?
நம்ம சார் தான். அப்ப ஜாலியா இருக்கும், நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கேர்ள்ஸ் தான் பாவம். இதுக்கு பேசாம அவங்க ஸ்டாஃப் கூட அந்த ஸ்டூடண்ட்ஸ் விடலாம். இப்படியே தனியா கேர்ள்ஸ்க்கு வேற இன்சார்ஜ் போடுறாங்க. ஆமா, அவங்க கிளாஸ் பிள்ளைங்களுக்கே பார்ஷியாலிட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிளாஸ் கேர்ள்ஸுக்கும் நிறைய வாய் இருக்கு, கண்டிப்பா சமாளிப்பாங்க. டூருக்கு எதுவும் கிடையாதுல்ல மேம், யூனிஃபார்ம்லாம் இல்லல்ல, கலர் ட்ரெஸ் தானே. ஷாலுக்கு மட்டும் பின் போட்டுறணும், அவ்வளவுதான். ஷாலு போட்டு பின் குத்தணுமா? அநியாயம் நடக்குதுடா கேர்ள்ஸ்க்கு. நம்மள ஜல ஜீன்ஸ் பேண்ட்ல வருவோம். நம்ம கிளாஸ் பொண்ணுங்க அவங்க சொல்றத செஞ்சுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுங்க இஷ்டத்துக்கு தான் வருங்க. துப்பட்டா போடாம எப்படிமா டூருக்கு போறது நம்ம? இது என்னங்க புது கதையா இருக்கு? துப்பட்டா போட்டு பின் குத்தலாம் டூருக்கு போக முடியாதா? நம்ம இப்பவே பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. நம்ம டூர்ல மஜா பண்ண போறோம். ஐயோ ஓய், ஜாலியா இருக்க போது மச்சான். ஸ்கூல்ல தான் யூனிஃபார்ம் கொடுத்து சாவடிக்கிறாங்க. பேசாம நம்ம தனியா வெளில போலாம். இந்த டூர் வேணாம். உங்களுக்கு Dress code ஃபாலோ பண்ண முடியல, டூருக்கே வராதீங்க. இருக்குடி உனக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட். கேர்ள்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு எங்கேயும் போடாம பண்றாங்களே, எப்படி ஜோ ப்ரப்போஸ் பண்ணுவா? ஆல் கரெக்ட் பண்ணுவா? நீ மட்டும் தான் பேச்சு காடவே மாட்டே. எல்லா ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு மட்டும் தனி ரோசா? நான் எதுவும் பண்ணல. யாரும் டூருக்கே போகாதீங்க. என்ன திடீர்னு எனக்கு மண்டை கிறுகிறுங்குது. இது என்னது? இந்த பின்னை இப்போ நான் உடச்சு தூக்கி போடுறேருங்க. இப்படியே பண்ணா கேர்ள்ஸ் ட்ரிப்புக்கே வர மாட்டாங்க. நான் எங்க போய் மத்த கேர்ள்ஸை கரெக்ட் பண்ணுவேன்? நானும் கரெக்ட் பண்ணலான்ற ஐடியால தானே இருந்தேன். ஒரு பண்டிலே வச்சிருப்பா போலயே. நான் எப்படி ட்ரெஸ் போடுறானே, ஷாலெல்லாம் போடணுமே. என்னடா பேசுறாங்க கிளாஸ்க்குள்ள? நம்மள வேற வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் திட்டுறாங்க போல. இது ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போடுறாங்க போலடா. கண்டிப்பா சேவன் பிரச்சனைல மாட்டிருப்பா. போய் காப்பாத்தணுமே. இந்த ஸ்டாஃப் இன்னும் ஆதி காலத்திலே வாழ்றாங்க. அவங்க மென்டாலிட்டி இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆகல. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கடி டூருக்கு. என்ன சொல்றீங்க? எல்லாம் எங்க ராஜ்யம் தான் இங்க. நான் சொல்றது நல்லா காதுல வாங்கடி. அந்த ஸ்டாஃப் அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் பார்ஷியாலிட்டி பத்தி நம்மள ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண விட மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வருவோம், என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். நானும் கிளாஸ் விட்டு கிளம்புறேன். பொண்ணு வேஷம் போடுறதுனால பொண்ணுங்க கூட உட்காந்துட்டேனே. நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் பிரேவா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க போல. அப்படியே என்ன எடுத்துக்கீங்க? அவங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வர போறோம். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். இவன் எதனா சொன்னா டக்குனு மேக்கப் போட்டு விழுந்துரு. ஆமா, அப்பதான் ஸ்டாஃப் மேல பழி போடலாம். ஸ்டாஃப் திட்டினா அப்படி மேக்கப் போட்டு விழுவே. எங்க மேக்கப் போட்டு காமி பாப்போம். நீ ஃபர்ஸ்ட் என் பேர் கத்துங்க. மேம், யூஜேக்கு மேக்கப் வந்துருச்சு. காலையில நல்லா இருந்துச்சு, இப்போ மேக்கப் வருது. பத்தி அவளுக்கு ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டாளுங்க. இதுங்க எதுக்குமே விடாதுங்க. யூஜியோட ஆக்டிங் நம்ம பார்க்க போறோம். மயக்கம் போட்டு விழுவ போதும். டூர்ல தான் ஒரு ஸ்டாஃப் திட்டட்டும், உடனே இவன் மயக்கம் போட்டு விழுந்து மேம் திட்டிதான் அப்படி அடிச்சுன்னு பழி போட்டுறணும். கூட்டு போறேன், பார்த்து போயிட்டு வா. பாய் பாய். இங்கதான் நம்ம படுக்க வைக்க போறாங்களா? சரிப்பா, நாளைக்கு எல்லாரும் மறக்காம அமௌண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு முடியாது, எங்க வீட்ல கன்வின்ஸ் பண்ணணும். எங்க அம்மா அப்பா வந்து வைக்கல. லேட் ஆயிட்டே போனா அவ்வளவுதான், டூரே முடிஞ்சு போயிடும். கண்ணுல ஃபேக்கா தண்ணி ஊத்திக்க வேண்டியதுதான். அப்பதான் அழுகிற மாதிரி தெரியும். சீக்கிரம் அமௌண்ட் பே பண்ணா ரூம்ல புக் பண்ணுவாங்க. ஆமாப்பா, முடிஞ்ச அளவுக்கு காசு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவாங்க. அப்பதான் ஜாலியா டூர் போலாம். நம்ம நடிச்சுக்கிட்டே கிளாஸ்க்கு போவோம், நம்புறாங்களான்னு பாப்போம். என்னடி உண்மையில அழுதுட்டு வரோம்? என்னடி ஆச்சலுக்கு? ஏய் இங்க பாரு. நல்ல கேமா இருக்கே. டேய் யூன்ஸ் அழுவுதுடா. அந்த ஸ்டாஃப் என்ன கூட்டிட்டு போச்சு, அத அழுவ வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் இல்ல, சும்மா பிராங்க். பாவி, நீ உண்மையில அழுவுறேன்னு நினைச்சிட்டு வந்துட்டியா? செம்ம ஆக்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி மூஞ்சி வச்சு மேம் திட்டிட்டாங்க, நான் போய் சொல்லிடுவேன். இங்க பாரு, நம்மளோட டூருக்கு பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ்ல இருந்து எல்லாரும் டூருக்கு வரணும். எடுத்தா சண்டை போட்டாலும் நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே. அம்மாக்கு ஃபோன் போட்டு தரேன், நீ பேசி ஒதுக்க வைக்கிறியா? எல்லாரும் வீட்லயும் இதே பிரச்சனையா?